பாத்தியாடா இன்னைக்கு ஃபுல்லா இந்த பக்கம் வர மாட்டா புதுசா அடி வாங்குறா போல இருக்கு இந்த சவுண்ட் விடுறா என்ன மது என் மேல கோவம் போயிருச்சா இல்ல இன்னும் இருக்கா நீ பண்ண வேலைக்கு கோவப்படாம கொஞ்சுவாங்களா உன் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல இனிமே அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்புறம் என்ன சரி சரி எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓ சாருக்கு அவ்வளவு அவசரமா ஃபர்ஸ்ட் நல்ல வேலையில சேர்ந்து என்னை வச்சு காப்பாத்துற அளவுக்கு சம்பாதி அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்கறது நீயே எடுத்துக்க என்ன கோச்சுக்கிட்டியா எல்லா பொண்ணுங்களும் பசங்க தப்பு பண்ணிட்டா அவங்கள எப்படி கழட்டி விடலான்னு நைட்டு பூரா தூங்காம ஒரு லிஸ்டே போடுவாங்க பாதி பசங்க அந்த லிஸ்ட்டை படிச்சுட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிருவாங்க ஆனா என் மது அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல பசங்க மட்டும் ரொம்ப யோகியமா காதலிக்கிறேங்கிற பேர்ல கலர் கலரா சட்டையை போடுறது கடன் வாங்கி மல்டிபிளெக்ஸ்க்கு கூட்டிட்டு போறது சினிமா கதையெல்லாம் மாத்தி கவிதை சொல்றது இப்படி மொத்த டுபாக்கூர் வேலையும் செய்றீங்க இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க சண்டை போட்டா உடனே பார்ல குடிச்சிட்டு அவளை அசிங்கமா திட்டுறது அவ போற வர இடத்துக்கெல்லாம் போய் அவளை டார்ச்சர் பண்றது இதெல்லாம் என்னடா நியாயம் உண்மையான காதல்னா என்ன தெரியுமா உனக்கு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச ஒத்த ரூபாயில ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்து பாருங்க அவங்க ஆயுசுக்கும் மேல உங்களை நெஞ்சில வச்சு சமைப்பாங்க ஓகே ஓகே கூல் சேது வேண்டாம் வராத சொல்றத கேளு வேண்டாம் தம்பி சேது இன்ஸ்பெக்டர் உன்னை வர சொன்னாரு சார் என்ன சார் என்ன காரணம் சொல்லுங்க சார் ஏய் ஒவ்வொரு தடவை காரணம் சொன்னாதான் வருவியா ஏன் உனக்கு தெரியாது வாடா வாடா உன்னை போய் நான் காதலிச்சேன் பாரு ஏய் மது ஏண்டா அடிச்சா அபிள் சோடா வரும் இதுதான்டா வாய உடைச்சாங்க இந்த ரணகலத்திலையும் ஒரு கிளைகளை பொறுக்கடா என்ன மச்சா நம்மளே இந்த அடி அடிக்கிறானுங்கன்னா அவனை என்ன விழு பண்ணுங்க ஆரம்பிச்சிட்டாங்க முடியல அம்மா அப்பா நாகராஜனே யோ ஃபுல்லா அடிச்சு போட்டு அப்புறம் என்ன நான் தானே சுமன் சும்மா நீங்க என்னங்க இவ்வளவு நேரம் உங்களை தான் விழுத்தானுங்களா என்னன்னே சொல்றீங்க நீங்க ரொம்ப நல்லவராச்சே அப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்களே உனக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியலையே திசை மாறி போன இளைஞர் வாழ்க்கையில கொஞ்சம் புத்துணர்ச்சி தந்தேன் அது தப்பா புரியலையே தம்பி பெரியவங்க என்ன சொன்னாங்க சொன்னா சொல்ல போயா சொல்றேன்பா வருங்கால இந்தியா இளைஞர் கையில் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா ஆமாண்ண அதாவது ஆனா நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க அவங்க குடிய மறக்க நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன் அது அப்படியே குடிச்சா கசக்குன்னு நினைச்சு கூட இனிப்பு கலந்து ஒரு மருந்து சேர்த்தேன் அவனுங்களும் குடிச்சானுங்க குடிச்ச உடனே மதுவை மறந்துட்டானுங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது சந்தோஷமாவும் இருந்தது நல்ல விஷயம் தானே இதுக்கு அவங்கள அடிச்சானுங்க மது விட்டானுங்க நல்ல விஷயம் தானே மாதுவை தேடி போயிட்டானுங்க மாதுவா அது என்னென்ன பவுட்ரு அந்த பவுடரை பற்றி தம்பி எஸ்ஐ கிட்ட போய் நான் கொஞ்சம் குடிக்க தண்ணி கட்டுன்னு கேட்டு கரெக்டாக கட்டி விட்டாரு ஏன்பா பயம்புறுத்துற இளைஞர்களோட இளமை அழிக்கிறதுக்கு நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்க உன்னெல்லாம் அச்சு வாயை உடைச்சிட தப்பே இல்லையா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் என்னடா அங்க சத்தம் வாங்கினது பத்தலையா ஏந்தர்ரா கை விடுங்க சார் டேய் நானே அனுப்பிச்சறேன் சார் ஆமா எங்கடா அவனுங்க யார் சார் எங்கடா அவனுங்க தம்பி சுமனு வெளிவாப்பா சார் கூப்பிடுறாரு வெளில வாங்கடா நீங்களா வரீங்களா இல்ல நானா வர வைக்கணுமா பண்றோம் சார் என்ன சார் வேணும் எதுக்கு இவங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க உங்களால என் மது என்னைய தப்பா நினைச்சிட்டு போயிட்டா சார்
சத்தமா பேசிட்டா தப்பு செய்யலன்னு ஆயிடுமா? அதானே சாரை எதிர்த்து பேசுற. இவன் இப்படிதான் சார் என்னையும் அசிங்கப்படுத்திட்டான் சார். யார் நாத்தராஜ் ஐயா அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர வைக்க மாட்டேன். ஐயோ நாத்தா அதுக்குள்ளே உட்கார்ற எல்லாத்தையும் பிரிச்சு ஊத்திய. நானா? பின்ன யார் உங்க அப்பனா? பால் குடிக்க வேண்டிய வயசுல பீர் குடி எல்லாம் என் நேரம். பிராந்தியா பீரா? எனக்கு பிராந்தி. ஓகே. நம்ம உட்கார வேண்டியதான். டேய் தம்பி நாதராஜ் டே சொல்லுங்க. ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். தம்பி கேட்கணும், அண்ணன் பதில் சொல்லணும். டெய்லி காலையில் நெத்தியில் ஒரு பட்டை, அதுக்கு நடுவில் ஒரு மச்சி பொட்டு வச்சுக்கிட்டு டிப்டாப்பாக கிளம்பி போகிற, இருந்ததுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறேன். அப்படி என்ன தானே வேலை பார்க்குற நீ? வேற என்ன வேலையா இருக்கும்? புரோக்கர் தான். தம்பி இதுக்கு முன்னால புரோக்கராக இருந்திருக்காரு, அதான் கரெக்டாக சொல்கிறேன். என்ன கவுண்டர்? ஏன்னா போதை நீங்கள் கவுண்டர் அடிச்சா எனக்கு தெரியாத. அப்படியே மூஞ்சி மச்சி என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன்டா. வேஸ்ட் பண்ணாத. அது கூட இல்லை கையில் இருக்கிற சரக்கு என்னதான் போதையில் இருந்தாலும் கரெக்டாக பேசணும். ஏய் டேய் மண்டை உடைஞ்சிரும்டா. ஏய் அவனும் போல. ஐயோ ஏய் நாதர உட்கார் 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 உட்கார். ஏண்டா முள்ளம்பன்றி மாதிரி ஒரு மூஞ்சி, அந்த மூஞ்சி நடுவில் ககுஸ் போன மாதிரி ஒரு வாய், கருங்கல் மாதிரி ஒரு அதில் உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு உடம்பு, இதை வச்சுட்டு நீ எங்களை போட்டுக்குவீங்க. என்னதான் போதையில் இருந்தாலும் அன்பார்லிமெண்ட் வார்த்தைலாம் பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா கண்டமாயிடும். தப்பாசு தப்பாசு எங்களை நீ கண்டம் பண்ணிடுவியா? ரைட் தம்பி லவ் மேட்ட சொல்லு தலைவா. அண்ணன் வீல் ஆயிட்டாப்ல, கொஞ்சம் இங்கே வந்து உன் கதையை சொல்லுவா. இப்போ வாட்சலாம் வாட்சலாம். ரைட் லவ் மேட்ரு வீல் ஆயிட்டாப்ல முடிஞ்சு அஜா வா சொல்லுடா. இது ஃபுல்லா குடிடா. தோகிராம் பார் நம்ம தம்பியா, அவனை அச்சு போல கொலைதே நீ. அதுதானே? ஆமா தப்பா மேட்ரு. இப்ப பாரு அண்ணா நம்ம அக்காவை பத்தி தப்பா பேசாத. டேய் நான் எங்கடா உங்க அக்காவை பத்தி தப்பா பேசினேன்? நீ தான் பேசுன. என்ன தப்பா பேசுனா? அண்ணா இந்த பேமானி பையன் பாட்டில கையில கொடுத்துட்டு சரக்கா நீ வச்சுக்கோ, உங்க அண்ணா லவ் பண்றவங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்றானே. சரக்கல்ல அப்படியே சொன்னா நான் இல்லைங்க, நான் சொல்லிங்க. நான் சொல்லப்பா நான் சொல்றேன்ப்பா, நான் சொல்லப்பா அப்படியே சொன்னா இல்லப்பா நான் சொல்றேன். இனிமேலாச்சும் எங்களை பத்தி போட்டு கொடுக்காம சமத்தா இருக்கணும். டேய் தம்பி உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன வளர்ந்துச்சலாம் ஓகேவா? ஏய் ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல. சின்ன பசங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க. பதிலுக்கு நம்மளும் செஞ்சோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். ஐ எம் ப்ரீ பேட். டேய் நீ டேய் சேது மேல வா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க சார். டேய் மேல வான்றல்ல, நீங்க போங்க. ஓகே சார். எங்களையா போட்டு வெளியே வா, உன் போட்டி எடுத்துரு. மேல வா பையன் நடத்துன்னு பார்க்கலாம் வா. இதோ பார் சேது, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகும், அதுக்கு சரியான ஆள் நீ தான். அதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்ட, ஈஸியா உன் வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? முதல்ல வேலை என்னன்னு சொல்லுங்க சார். அது செய்யலாமா வேணாமான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி கும்பகோணத்துல தான் இன்ஸ்பெக்டர்.
எல்லா ஊர்லயும் பிரச்சனை இருந்த மாதிரி இந்த ஊர்லயும் 3 பேரால வித்தியாசமான பிரச்சனை இருந்துச்சு. அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியை பார்த்து இந்த கும்பகோணமே இவனுக்கு எப்படா சாவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு செய்யறதுலாம் சில்லறத்தனமான விஷயங்கள் தான். ஆனா அதை வார்த்தையில சொல்ல முடியாது. அதை தட்டி கேட்ட என்ன சொன்னா கேளு. மூஞ்சில கோடை போட்டு அசிங்கப்படுத்திட்டானுங்க. அப்போ முடிவு பண்ணேன் அந்த குழந்தை பிரதர்ஸ் முகத்துல என் கையால கோடு போடணுங்க. ஆனா அதுக்குள்ள என்ன சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், உங்களுக்கே இந்த நிலைமைனா நாங்கெல்லாம் போனா உயிரோட திரும்ப முடியுமா? ஐயோ எங்களாலாம் முடியாது சார். உங்களால முடியும், முடிச்சு வைக்கணும். இல்லனா ஆயுஷ்க்கும் உள்ளதா இருக்கணும். இதை பாத்தியா? போன தடவை நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர், இதுல என்ன வேணா எழுதி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். உன்னை மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு வீடு கொடுத்தாங்களே அந்த ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். தோபார் சேதே, நான் போலீஸ்காரன். நான் நினைச்சேன் என்ன வேணா செய்வேன். யோசிக்காம ஒழுங்கா நான் சொல்றதை செய். அதான் உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. சந்தோஷம் தானே? அப்ப இன்னைக்கே கிளம்பிடுங்க. வாங்கடா. சார் சார் எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க சார் போக சொன்னீங்க. அது அவங்கள உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. வாங்க சார் உள்ள போலாம்.